ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம காவேரி இருக்காங்களே, விஜய் உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆயிடுச்சு இவங்க 2 பேத்துக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என்னோட ராசி தான் இப்படி ஆயிடுச்சு, என்னால் தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன கல்யாணம் பண்ணவங்க தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல, உண்மையெல்லாம் வெளியே சொல்லாதம்மா, நீ ஹரிச்சந்திரனுக்கு அடுத்த வீடாக இருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் காவேரி, நீ இந்த டைமில் ஃபீல் பண்ணக்கூடாது, நீ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். நான் வந்துட்டு இங்கே வருத்தப்படலை, உண்மையுமே ஸ்ட்ராங்காக இருக்கேன், நீ என்னை எப்படியும் வெளியே கொண்டு வந்துடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அசைச்சிக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா சரிப்பா இவங்க ஜாலியாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தா, திடீர்னு நீங்க முடியுமா, நினைவு திரும்புமான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டே இவங்க ரொமான்டிக் மோடுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வழியிலையும் வேதனையிலையும் ஃபீல் பண்ண, அதுக்கப்புறம் வந்துட்டு போதுமா நேரம் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து அடுத்த குரல, யாரா அது சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டால், சும்மா பேசிகிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேசினது போதும்பா, டைம் ஆயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்புறாங்க. டேய் நல்லா வருவீங்கடா, என் புருஷன் கூட பேச விட மாட்டேங்கிறேன் காண்டில் இங்கே வந்தால் யமுனாவை பார்க்குறாங்க. யமுனாவை பார்த்த உடனே சும்மா சொல்லவா வேணும், சும்மா சுருங்குது, அந்த அளவுக்கு கோவம் ஏறிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதாவது எடுத்து அடிச்சு வெளியே அனுப்பி விட்டுருக்கணும், வீட்டை விட்டு வெளியே போடி, முதல்ல உன் வீட்டுக்கு போடின்னு சொல்லி திட்டி விட்டு கிளம்பிட்டாங்க. காவேரியோட அம்மா இருந்துட்டு இவ்வளோ இதுக்கிட்டே திட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஐயோ மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் அவங்க படுற பாடு இருக்கே. ரூம்குள்ளே போய் உட்காந்து தனியாக அழுதுட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்து கங்கா போய் சமாதானம் பண்ணுறாங்க. அந்த டைம் இவங்க 2 பேரும் பேசிக்கிறத ஒட்டு கேட்குது இந்த யமுனா. எதையோ குளிப்பாட்டி எங்கேயோ கொண்டு வந்து உட்கார வச்சாலும் அது எங்கே போகும், அங்கே தான் போகுது நம்ம யமுனாவோட புத்தி. உனக்கெல்லாம் போய் நல்லதுன்னு நினச்சி இவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாரு, இவங்களுக்கு நல்லா பண்ணுறமா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீ ஆயுசுக்கு திறந்த மாட்டேன், நீ திறந்துட்டேன்னா இந்த உலகமே இடிஞ்சு விழுந்துருங்கிற மாதிரி இருக்கு. நிவின் ஒரு பக்கம் ராகினிகிட்ட போயிட்டு எப்படியாவது 1 2 பிட்டு 4 5 பிட்டு நங்குற மாதிரி போட்டு அது மனசுல உட்காந்து எப்படியாவது அதோட பழைய காதலை தூண்டி விட்டு நம்ம எப்படியாவது உண்மையை வெளியே வாங்கணும்னு பிளான் பண்றாப்ல. தம்பி நீ நினைச்சதெல்லாம் ஓகே தான், ஆனா நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ போராட்டத்துக்கு நடியில் விஜய் எப்படா கொண்டு வருதுன்னு தெரியாம காவேரி அழுன்னு அழுறாங்க. ஓகே.